இந்தியாவின் கலாச்சாரத்துல இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா, அதாவது ஆன்மீக விதி. இத எல்லாருமே கவனமா நினைவுல வச்சுக்கணும். சங்கல்பத்திலிருந்து சிருஷ்டி உருவாகுது. ஒரு முறை மீண்டும் சொல்வோம், என்ன விதி? சங்கல்பத்திலிருந்து சிருஷ்டி உருவாகிறது. அதாவது இங்க என்னுடைய நிலை இருக்கிறதோ அதுல இருந்துதான் என்னுடைய உலகம் உருவாகுது. நான் இத முன்பு தலைகீழாக மாற்றி பார்த்தோம். எப்படி என்னுடைய உலகமோ அப்படி என்னுடைய நிலை அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க என்னுடைய உலகம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, எப்படி என்னுடைய உலகமோ அப்படியே என்னுடைய நிலைன்றது கிடையாது. எப்படி என்னுடைய நிலை இருக்கிறதோ அப்படியே என்னுடைய உலகம் உருவாகுது. அதாவது எப்படி என்னுடைய நிலை இருக்கோ அதே போலதான் என்னுடைய வாழ்க்கை உருவாகுது. இப்போ மீண்டும் ஒரு முறை இங்க கை வைத்து பாருங்க. ஒரே ஒரு சங்கல்பம் எங்கெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கவனிங்க. சரி, அறிவியல் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு நாள்ல நாம குறைஞ்சது 70,000 இருந்து 80,000 சங்கல்பங்களை உருவாக்குறோம். அதாவது எண்ணங்களை உருவாக்குறோம். இது ஒரு சாதாரண மனநிலையிலேயே தான். நாம அதிகமாக யோசிக்கிறப்போ அந்த எண்ணங்களினுடைய வேகம் இன்னும் அதிகமாயிடுது. இன்றைக்கெல்லாம் பலருக்கு நைட்ல தூக்கம் வர்றதே இல்லை. ஏன்னா மனம் இவ்வளோ வேகமாக இயங்கிச்சுக்கு. நீங்க படுத்ததுக்கு அப்புறமும் அது தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு. அதனால தூக்கம் வரதில்லை. தூக்கம் வராதப்போ நாம என்ன செய்யறோம்? போனை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடறோம். யாரு நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி போனை பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? போன் பாக்குறப்போ மனவேகம் அதிகரிக்குமா இல்ல குறையுமா? என்ன நடக்கும்? அதிகரிக்கும். நீங்க உங்க காரை பார்க் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனுடைய வேகத்தை அதிகமா ஆக்குவீங்களா இல்ல குறைவாக ஆக்குவீங்களா? என்ன செய்வீங்க அப்படின்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மனதினுடைய வேகத்தை என்ன செய்யணும்? வாங்க எழுதிக்கிட்டே போவோம். இது இந்த ஆண்டுக்காக நம்மளுடைய ஹோம்வொர்க். நாம மனதின் சக்தியை அதிகரிக்க விரும்பணும்னா, இந்த சிறிய பொம்மை மாதிரி நம்மளுடைய கையில இருக்கிற பொருள் அது உண்மையிலேயே மிகவும் பயனுள்ள ஒண்ணு. அது நம்மளுடைய வாழ்க்கைய ரொம்ப ஈஸியா ஆக்குது. ஆனா பரமாத்மா என்ன கத்து தராருன்னா, சாதனங்களை நாம அதிபதியாக இருந்து பயன்படுத்தணும். சாதனங்களுக்கு அடிமையாகிடக் கூடாது. சாதனங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சாதனைய விட்டுடக்கூடாது. இல்லைன்னா அதே சாதனமே நம்ம வாழ்க்கையில மன அழுத்தத்தின் காரணமா மாறிடும். யாருக்கு இப்போ போன் தான் நம்மளுடைய மன அழுத்தத்துக்கு காரணமாக ஆகியிருக்குன்னு தோணுது? சரி, ஆனா போன் நம்மளுடைய வேலையெல்லாம் இவ்வளவு ஈஸியாக்குது. உண்மை என்னன்னா, போன் மன அழுத்தத்தின் காரணம் அல்ல. நாம போனை எந்த விதத்துல பயன்படுத்துறோம்ன்றதுதான் மன அழுத்தத்தின் காரணமாக ஆகுது.